எனக்கு அன்பார்ந்த பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத தியானம் சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். கர்த்தர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? நம்ம எத்தனை வருஷம் பாடு, துன்பம், வேதனை, எவ்வளோ கண்ணீரோடு நம்ம இந்த வருஷங்களை நம்ம கடந்திருக்கலாம். ஆனால் அத்தனை வருஷத்துக்கும் ஈடாக நம்மளை மகிழ்ச்சியாக்குவேன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த கான்ஃபிடென்ட்டை எந்த மனுஷனாலையும் சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன்னு கர்த்தர் சொல்கிறார். நீ சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு நம்ம எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்கலாம், எத்தனையோ பாடுகள் நம்ம அனுபவிச்சிருக்கலாம். கடன் மத்தியில், விரோதிகள் மத்தியில், நம்மளை பிடிக்காதவங்களை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். நம்மளை எதிரிகள் எத்தனையோ பேர் நம்மளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். நம்மளால் தாங்க முடியாத சில காரியங்களை நம்ம கடந்து வந்திருக்கலாம். குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், பாடுகள், தேவையில்லாத பழிச்சொல்லுங்கள், நம்ம எவ்வளோ பிரச்சனை நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மறக்கும்படி கர்த்தர் நம்மளுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நம்மளுக்கு தரப்போறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டோடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிப்போமா? அன்புள்ள சுவாமி, இந்த வார்த்தையின்படி எங்களை துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்குங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, கண்ணீரை கண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டவரே, நீர் மாத்திரம்தான் எங்கள் ஆண்டவரே மரண பரியந்தம் எங்கள் நடத்த நீர் எங்களுக்கு போதுமானவர். அப்பா அன்புள்ள சுவாமி, கர்த்தாவே, யார் யாரெல்லாம் இந்த வேதனையோடு இந்த வசனத்தை கேட்டு ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்க கண்ணீருக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் வேதனையோடு இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவரே கடன் பாரத்தோடு அப்பா புலம்பிக்கிட்டு இருக்காங்களோ, அப்பா அவங்க ஆண்டவரே அவங்க புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீராக சுவாமி. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீரே ஆண்டவரே துதிகன மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.